Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. கேஸ் முடிகிற வரைக்கும் உனக்கு அவங்க செல்லுதான், புரியுதா? பெல் அடிக்கிறப்ப அவங்க கூட சேர்ந்து வெளியில வரணும். சாப்பாடு மற்றதெல்லாம் எப்படின்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க, சரியா? சரிங்க மேடம். அந்த பேக் இங்கே வச்சுட்டு போ. மா, கூட்டிட்டு போ. ஓகே மேடம். வாமா. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் ஒட்டடிப்ப? இப்படி வா. போறேன் போறேன். போமா. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? உள்ள போங்க. என்ன முறைக்கிற? போ உள்ள போ. கருப்பா, எனக்குன்னு யாரும் இல்லாத இடத்துல நான் தனியா இருக்கேன். நீதான் கூட நின்னு காப்பாத்தணும். என்னடி பண்றாவ? தெரியலக்கா, இரு பாப்போம். இங்க எதுவுமே எனக்கு சரியா படல. நீதான் இந்த இடத்துல இருந்து என்ன பத்திரமா வெளியே கூட்டிட்டு போகணும். என்னடி சிரிக்கிற? இல்லக்கா, இங்க கோயில் இருக்கா? கோயிலா? இனிமேதான் கட்டணும். அக்கா, இத பாருங்க. இனிமே இந்த இடம் கோவில் ஆயிடுச்சு. ஏண்டி, யாருடி இவ? புதுசா இருக்கா? சாமி பேரை எழுதிதான் தொழில் பண்ணுவா போல. அக்கா, உன்னையும் என்னைய மாதிரி பவுடர் கேஸ்ல உள்ள வந்திருப்பாளோ? இல்லையே, இவ பவுடர் கேஸெல்லாம் இல்ல, பெரிய மட்டை கேஸ். அதுவும் ஒரு கொலை இல்ல, 2 பேரை மர்டர் பண்ணிருக்கலாம். அவ்வளோ பெரிய அப்பா டக்கராக்கா இவ? ஏய், 2மே பொம்பளை பிள்ளையாம். அதுவும் ஒரு பொண்ணு பாடி கிடைச்சிருக்கு, இன்னொரு பொண்ணு பாடி கிடைக்கவே இல்லையா. நேத்து அவளை இங்கே தானே இறக்கி விட்டோம். நிச்சயம் அவ இங்க இருந்து தான் வெளியே வரணும். பாப்போம், நிச்சயம் இன்னைக்கு சிக்கிடுவா. மவளே, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து எந்த பக்கமும் தப்பிக்க முடியாதுடி. என் வண்டியில ஏறிதானே ஆகணும். வண்டியில நீ ஏறிட்டா போதும், உன்னை என் இடத்துக்கு கூட்டு போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. இந்த ரஞ்சித்துக்கு 100 வயசு. டேய், ஏய் ரஞ்சித், சொல்றா. டேய், எங்கடா இருக்க? ஏய், அந்த புனிதா வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு பக்கத்துல தான் இருக்கேன். இன்னைக்கு மட்டும் அவ வண்டியில ஏறிட்டான்னு வச்சுக்கோயேன், அவளை தூக்கிட்டு போயிடுவேன். டேய் டேய் டேய், அவசரப்படாதடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்னாச்சுடா, பயந்துட்டியா? நீடா பயப்படுறது? பயப்படலடா, லாஜிக்கா யோசிக்கிறேன். ஒரு பொண்ணை பைக்ல கடத்த முடியுமான்னு யோசிக்கிறேன். அதுக்கு 1000 வழி இருக்கு ரஞ்சித். அவளை நம்ப வச்சு கூட்டு போயிடலாம்டா, பிரச்சனை இல்லடா. நோ, வேண்டாம். ரிஸ்க் எப்பவுமே தப்பா தான் போக வாய்ப்பு இருக்கு. பொறுமை ரொம்ப அவசியம்டா. இப்போ என்ன என்னதான்டா பண்ண சொல்ற? டேய், அவன் இன்னும் உனக்கு நெருக்கமா பழக்கம் ஆகலடா.
ஒரு தடவை தானடா மீட் பண்ணியிருக்க. அந்த ஒரு தடவையிலே அவ என்ன முழுசாவே நம்பிட்டாடா. இல்லடா, உனக்கு பொண்ணுங்களை பத்தி சரியா தெரியல. நீ பாட்டுக்கு உன் வண்டியில வச்சு அவளை நம்ம இடத்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ணன்னு வை. அவ டக்குன்னு பயந்து போய் கத்தி கூச்சல் போடுவா. அவளை ஏன் வண்டியில இருந்து குதிச்சாலும் குதிச்சிருவா. என்னடா சொல்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. நான் வேற விதமா பேசி கரெக்ட் பண்ணுவேன்டா. டேய், உனக்கு இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டு பொண்ணுங்களை பத்தி உனக்கு எதுவுமே தெரியல. அவங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பிட மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் பொறுமையா தாண்டா டீல் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? அவளுக்கு உன் மேல முழுசா நம்பிக்கை வரணும்னா நிச்சயம் நீ அவகிட்ட கொஞ்ச நாளைக்கு பழகணும். சே, இது வேறயா? எனக்கெல்லாம் பொண்ணுங்களோட பழகிறதுக்கே பொறுமையே இல்லையடா. ஓ, வேற வழி இல்ல, நீ பழகிதான் ஆகணும். சும்மா இல்ல,